வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியானா அவங்களோட கதையை இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஷேர் பண்ணாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத ஷார்ட்டாக நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வியானோட ஃபேமிலி சைட்லேருந்து ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலியிலேருந்து யாருமே இது வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததில்லை, மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததில்லை அப்படின்றத சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டென்த் வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு எந்த விஷயமே தெரியாது, விச் மீன்ஸ் வெளி உலகமே தெரியாது. பிக்கப் ட்ராப், ஸ்கூல் டு ஹோம், இந்த மாதிரி தான் வந்து என்னோட வாழ்க்கை வந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா வந்து வெளிநாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறாரு. ஸோ வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 months வருவாது, 10 days வந்து இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாயின்ட் ஃபேமிலி, அதாவது அவங்க அப்பாவோட அம்மா வீட்டில் தான் எல்லாருமே இருப்பாங்க, விச் மீன்ஸ் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக அங்கே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அண்ணன் 3 தங்கச்சி அப்படின்ற மாதிரி 4 பசங்க 3 தங்கச்சி. ஸோ அங்கே மேஜராக டாமினேட் பண்ணுறது யார் அந்த ஜாயின்ட் ஃபேமிலியிலன்னு பார்த்தீங்கன்னா, வியானாவோட அத்தைங்க அண்ட் தென் அவங்க அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறாங்க நிறைய விஷயத்துக்கு. எல்லாமே அவங்களோட முடிவுப்படி தான் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் செல்லமாக வளர்ந்தாங்க. அப்படியே எங்கள் ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு சப்போர்ட் யாருக்கு, வியானா அண்ட் தென் அவங்க அம்மாக்கெல்லாம் யார் ஒரே ஒரு சப்போர்ட்னா வியானாவோட தாத்தா, அதாவது அவங்க அம்மாவோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் அப்படின்றத வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இவங்க மற்றவங்களாம் அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களாம். இவங்க மட்டும் ஏன் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவோட அம்மாலாம் வந்து கேட்பாங்களாம். பட் எப்படியாவது நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவங்க தாத்தா, விச் மீன்ஸ் அவங்க அம்மாவோட அப்பா வந்து அவங்கள வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களாம். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அவங்க அம்மா, அவங்க அம்மா வியானா வயிற்றில் இருக்கிறப்ப சூசைட் அட்டன் பண்ண அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஓவர் ப்ரெஷர் இந்த ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலியில் இவங்களுக்குன்னு எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த முடிவுக்கு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க தங்கியிருக்கிற வீட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் அலோடு இல்லையா, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மருமகளோட பேரண்ட்ஸ் யாரும் வந்து உள்ளே வந்து அலோடு இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ரெஸ்ட்ரிக்ஷனாக அவங்க வீட்டில். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுமைகள்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஏஜ் அட்டன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை பசங்க யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணாங்களாம். பட் அவங்க அம்மா வந்து அதுக்கு அலோவ் பண்ணலையாம். அண்ட் தென் அவங்க வந்து இங்கே இருந்தால் நம்மளால் முன்னேற முடியாது, நம்மளை அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி இவங்க 10th படிக்கும்போது அண்ட் தென் அவங்க அண்ணன் வந்து 12th படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து மூவ் ஆனாங்களாம். ஸோ அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இவங்க அப்பா வந்து ஸ்டில் அவங்க அம்மாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க போல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 month வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கோத்ரூ பண்ணாங்க சென்னையில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அவங்க அப்பா வந்து இங்கே மெயினாக இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் எப்படின்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு பையன் அந்த வீட்டில் அப்படின்றனால அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து செய்கிறாரு அப்படின்றனால அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன உடனே அது சரி மற்றவங்களெலாம் பார்த்துக்கணும்ல அப்படின்ற மாதிரி அம்மா ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. பட் அதுவே இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக ஆயிடுச்சு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ கடவுள் பார்த்துப்பாரு என் பசங்களை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாராவது கேட்டால் என்னப்பா உன் குடும்பத்துக்கே நீ உழைச்சிட்ருக்க, உனக்குன்னு ஒரு குடும்பம் தனியாக இருக்குது, அதையும் கவனிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம் அவங்க அப்பா. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சென்னைக்கு வந்து 18K ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 11th வந்து முடிச்சுட்டு 1 year கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து எப்பயுமே அப்பா இல்லை அப்படின்ற ஒரு குறை இருக்காது. ஏன்னா அவங்க தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாராம், அந்தளவுக்கு நல்லா பாசமாக பார்ப்பாராம். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா வந்து பார்த்துப்பாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு தடவை வந்து இவங்க வீட்டுக்கே வந்தாராம், அவங்க அம்மா வீட்டுக்கு போகாமல். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டிலேருந்து எல்லாம் கால் பண்ணி நீ என்னென்ன டேரெக்டாக இங்கே வராமல் நீ அங்கே போயிருக்க, உனக்கு அவ்வளோ இதுவாகிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல். அதுக்கப்புறம் 1 month திரும்பவும் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாராம். அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு திடீர்னு வந்தாராம். அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் செக்அப் பண்ணி பார்த்ததில் 3 மாதத்துக்கு அப்புறம் ஓகே இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே வந்து ஆர்ட் சர்ஜரி எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து இதில் இருக்கும்போது, விச் மீன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சர்ஜரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்களாம். ஓகே, இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, காசெல்லாம் அவங்க அம்மா வீட்டிலேருந்து தான் ஹெல்ப் பண்ணாங்க போல், ஒரு சில பத்திரத்தெல்லாம் வச்சு இவருக்குன்னு இருக்கிறத. ஸோ அந்த காசை வந்து அவங்க சித்தப்பா கிட்ட கொடுத்துட்டாங்களாம். சித்தப்பா கிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கோப்பா ஆப்ரேஷன் முடிவு வரையும் அப்படின்ற மாதிரி. இவங்க அம்மா கிட்ட கூட கொடுக்கலையா. ஸோ அவங்க சித்தப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு ட்ரிப்புக்கு வந்த மாதிரி எல்லாரும் அங்கேருந்து சொந்தக்காரங்கள்லாம் ஊருக்கு வந்து லைக் இவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்குதான் இவங்க அப்பாவுக்கு அவங்க வந்து வஞ்சர மீன் வறுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். ஸோ இது கேட்கும் போதே கொஞ்சம் வழியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். லைக் கோப்பை பண்ணல நரம்புலாம் அப்படின்ற மாதிரி. செகண்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து சைன் போடணுமா. ஸோ அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க, அங்கேருந்து வந்து சைன் போட்டுடலாம். ஆனால் இவங்க அம்மா வந்து ரொம்ப தூரம் இருந்து திரும்பவும் வந்து சைன் போட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க எந்த மாதிரி ஒரு பீப்புள்னே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அந்த டைமில் ஒருத்தருக்கு இப்படி ஆகுதுன்னா அவங்க எந்த அளவுக்கு அதை இது பண்ணவும் இல்லாமல் வஞ்சர மீன் வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ட்ரிப்புக்கு வந்த மாதிரி அவங்க வந்து அன்றைக்கி சென்னையில் இருந்தாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்று தான் அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லாமே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் தாத்தா வந்து இறந்துட்டாங்க. அதாவது யார், அவங்க அம்மாவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாங்கள் ஃபீல் பண்ணோம். அந்த ஒரு அவரோட இழப்பை வந்து எப்படி சொல்கிறது, ஈடு செய்யவே முடியாது. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்பவே நாங்கள் மிஸ் பண்ணோம் எங்கள் ஃபேமிலியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க அம்மா, என்னை விட சூப்பராக தமிழ் பேசுவாங்க அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இது வரைக்கும் ஒர்க்குக்குன்னு ஒரு விஷயத்துக்குன்னு போனதே இல்லை. அவங்க வந்து எப்படின்னா டிப்பிக்கல் வீட்டில் இருக்கிற பசங்களை பார்த்துக்கிற சாப்பாடு நல்லா சந்தோஷமாக செஞ்சு போடுற ஒரு ஆள், வெளியே அனுபவம் இல்லை அப்படின்றப்ப அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து 18 ஏஜ், அவங்க அண்ணனுக்கு வந்து 20, அப்புறம் அவங்க தங்கச்சிக்கு வந்து 10 ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு திடீர்னு வயிறு வலி வருது. லைக் வியானா அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறப்ப ஒரு இடத்துல எமர்ஜென்சி இதில் உட்காந்துட்டு இருக்கப்போ அவங்க அப்போ தான் லைஃப்னா என்னென்னு பார்க்குறாங்களா. இந்த பக்கம் திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அழுறாங்களாம், அந்த பக்கம் அடிபட்டு தூக்கிட்டு வராங்களாம். எங்கள் அம்மாவுக்கு கையில் வந்து ஒரு நர்ஸ் நீட்டில் குத்திட்டு அது பாட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ஓடிடுச்சு. நீட்டில் வந்து தப்பாக குத்திட்டாங்களா என்னன்னு தெரியல, ரத்தமாக வருதான். அப்படியே இல்லை எனக்கு அப்படியே கண் முன்னாடி வந்து எனக்கு என்னென்னமோ தோணுது அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன்னா 18 வயசு அப்படின்னா எந்தளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடக்குது, அம்மாவுக்கு வந்து உடம்பு சரி பண்ணணும், இது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவங்க அண்ணா கூட டிஸ்கஸ் பண்ணப்போ அண்ணா வந்து காலேஜை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் வியானா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, நம்மளும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணு இந்த ஃபேமிலிக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஐஸ்கிரீம் கடை தான், அங்கே போய் எப்படி வேலை கேட்கணும்னு கூட தெரில. ஆனால் அவங்கக்கிட்ட நான் வந்து வேலை கேட்டு லைக் இந்த மாதிரி எனக்கு வேலை கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அவங்க வந்து ஓகேம்மா வாமா, இந்த வீட்டில் பொண்ணு தானே நீ அப்படின்னு. ஆமாம் சரி டெய்லி வா, உனக்கு 2 மணி நேரம் உனக்கு ஐஸ்கிரீம் இது பண்ணோம் சேல் பண்ணோம், ஸோ உனக்கு 100 ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி. 100 ரூபா பெரிய காசு இல்லை தான், பட் எனக்கு வந்து என் வீட்டுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும், எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த வேலைக்கு போனேன். பட் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் நான் அதில் போனேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வலி வந்து ரொம்ப அதிகமாகுது. அதுக்கப்புறம் இவங்க கூகுளெலாம் சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ற பண்ண ஏதோ ஒரு சர்ஜரி நேம் வந்து சொல்கிறாங்க. அதுக்காக இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, லைக் காரில் போகக்கூடாதுன்ற அவேர்னஸ் இல்லை, படிக்கட்டில் ஏறக்கூடாதுன்ற அவேர்னஸ் இல்லை. பட் காரில் போகும்போது அண்ணா பொறுமையாக போங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேப் டிரைவர் கடுப்பாகிற வரைக்கும் சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு புரிய வச்சு திரும்பவும் கேப் டிரைவர் அண்ணா வந்து ஸ்லோவாக எட்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், 15 ஸ்டெப் ஏறி போகணும். ஆனால் எனக்கு அப்போ தெரியாது இது வந்து ஸ்டிச்சு போட்டிருக்காங்க, இட் வில் அஃபெக்ட் அப்படின்ட்டு. பட் நான் வந்து கூப்பிட்டு போய் எங்கள் அம்மா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்கார வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் வெளியே போயிட்டு வரேன், வீட்டுக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக சுத்தமாக இருக்குது, ஏசி ஃபில்டர்லாம் கிளியராக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் இருக்குது. பார்த்தா 5ஆம் கிளாஸ் படிக்கிற என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணி எனக்கு அப்போ வந்து ரொம்ப இப்போயே பாருங்கள் எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களோட தங்கச்சியோட மெச்சூரிட்டி பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்களாம். ஸோ அந்தளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு போது, அம்மாவுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருமுனா உடனே டாக்டர் கால் பண்ணிடுவேன், வீடியோ கால் பண்ணி எங்கள் அம்மா இருமுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டாக்டரை வந்து நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களும் வந்து ஏன் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா, நான் எங்கள் சைடில் பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓகே இவங்களுக்கு பாவம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் முன்னாடி சைன் போடுறப்ப வீட்டில் பெரியவங்க யாராவது கூப்பிட்டுவாங்கன்னா வியானா வந்து சொன்னாங்கன்னா இவர் தான் பெரியவர், நான் நடு, என் தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க, பட் எங்கள் அண்ணன் சைன் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அவங்க வந்து எந்த மீனிங்கில் கேட்டாங்கன்னா வீட்டில் பெரியவங்க யாராவது இல்லையா அப்படின்ற மாதிரி, பெரிய மனுஷங்க யாராவது இல்லையான்ற மாதிரி. பட் இவங்க வந்து வீட்டில் பெரிய பையன் தான் இவன் சைன் போடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அந்த அனுபவத்தையும் வந்து ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக்
என்ன சொல்கிறது, பெரிய ஒரு மிராக்கிள் வந்து ஒன்று நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அது 1,50,000 ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நர்ஸை வச்சு டெய்லியும் பார்த்துக்கணும், இந்த பர்டிகுலர் மெடிசன் வந்து டெய்லியும் நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஐ மீன் சம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணணும் மருந்து போட்டு. அதுக்கு ஒரு நர்ஸ் போட்டிங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 10K அந்த மாதிரி வரும். சாரி, பர் டே வந்து 7K என்னமோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல். ஸோ சரின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறாங்களா. பட் அந்த நர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட இவங்களே ஃபோன் பண்ணி நானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை இது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும், இன்கேஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா நீ என் மேலே எதுவும் சொல்லக்கூடாதுன்னா ஓகே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 17 டேஸ்லேயே வந்து அவங்க அம்மா வந்து க்யூர் பண்ணாங்களாம். அந்த ஏன் தையல் பிரிஞ்சிச்சுன்னா காரில் கேபில் போயிட்டு வந்தது, அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு ஏறினது, இதெல்லாம் வந்து இதுவாயிருக்கு போல். அதனால டாக்டரும் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு திட்டிருக்காங்க. உடனே இவங்க அண்ணனுக்கு சொன்னோடனே இல்லை இவனால தான் எல்லாம் ஆச்சு அப்படின்னு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கோவத்தில் பேசியிருக்காங்க. சரி இது எப்படியாவது சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து டாக்டர்கிட்ட இந்த வழியெல்லாம் கேட்டு நான் 17 நாள்லேயே வந்து சரி பண்ணேன். ஆனால் டாக்டர் வந்து 2 months 3 months ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இது க்யூர் பண்ணிட்டு நான் டாக்டர்கிட்ட போனப்போ வேறு யாரையாவது டாக்டர் பார்த்தியா அப்படின்ற மாதிரியும் கேட்டாங்க என்ன அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கதையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இது வரைக்கும் இவ்வளோ ஆச்சுன்னாலும் எங்கள் அம்மா வலிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னப்போ எல்லாருமே கண்கலக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அம்மா வந்து அப்படி தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுல, அதை மீன் பண்ணதுனால எல்லாருமே வந்து கண்கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வந்தார். எப்படின்னா நான் வந்து இன்ஸ்டாவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணேன். ஆனால் அம்மாவுக்கு அது உடன்பாடு இல்லை. பட் எனக்கு என்ன நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், என்ன நான் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஸ்டாவில் ஃபோட்டோலாம் போடுவேன். அதை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க போல், அதை பார்த்துட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க அப்பா பற்றி மேஜராக எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு என்னென்னே புரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துக்கு போவேன், அந்த இடத்துல போய் நான் போகிறப்போ ஒருத்தர் வந்து என்னை தூக்கி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கான்சிக்வன்சஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். ரொம்ப தடுமாறினேன் அப்படி இனிஷியலாக என்னோடய கரியரில். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்லபடியாக ஒரு ஆல்பம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணேன். அது வந்து அந்த நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 7 to 8 கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்தால் அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் வரும், உங்களுக்கு வந்து கரெக்டான டைம் வரும் உங்களை லான்ச் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண சொன்னாங்க. 1 year ஆச்சு எனக்கு அதில் வந்து இது இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டு என்னையே நான் க்ரூம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய மாடலிங்லாம் பண்ணுறப்ப என்னோடய ஃபோட்டோ இந்த ஊரில் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கேட்டாங்க. ஆனால் சிங்கப்பூர் கடைக்கு என்னோடய ஃபோட்டோ வருது பாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க போல். அந்த ஷாப்பில் எடுத்த ஃபோட்டோ வந்து எங்கள் அம்மாட்ட காமிச்சு இந்த ஊருன்றே நான் அந்த ஊர்லேயே இதுவாயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பெருமையாக வந்து காமிச்சாங்களாம். ஸோ என்ன சொல்கிறது, நானே வந்து என்னை செதுக்க என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து பண்ணி இப்போது இங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க முன்னாடி உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி வியனா அவங்க கதையை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அண்ணன் வந்து மறுபடியும் வந்து இப்போ இன்ஜினியரிங் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணதை திரும்பியும் கண்டினியூ பண்ணுறாராம். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வந்து டாக்டர் படிக்கிறாங்களாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு டவுன்ஃபால் இருந்து அடித்து மேலே வந்து ஒரு அப்பாவோட துணை இல்லாமல், துணை இருந்தது இனிஷியலாக ஓகே, பட் அதுக்கப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறம் இவங்களே வந்து மேலே வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் டு வியனா அண்ட் ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து அவங்க அண்ணன், அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக ஓடுறாங்க அப்படின்றதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, கோத்ரூ பண்ணாங்க அப்படின்றத அவங்க தெளிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் கனியக்கா வந்து கட்டிப்பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் இட் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே வந்து வியனாவை கட்டிப்பிடிச்சி அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போது வியனா மேலே இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் வந்து மற்றவங்களுக்குலாம் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஹெட் வெயிட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி டேஸில் பார்க்க முடிஞ்சது. இனிமேல் அது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.